நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால், அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்காமல் இருந்தால், சிவகாமியின் காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன். காதலை நெருப்பு என்று கூறுவது முற்றும் பொருத்தமானது சத்ருக்னா. நெருப்பு சொற்பமாயிருந்தால் காற்று அடித்ததும் அணைந்து விடுகிறது. பெரு நெருப்பாயிருந்தால் காற்று அடிக்க அடிக்க நெருப்பின் ஜுவாலை அதிகமாகி கொழுந்துவிட்டு எரிகிறது. நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவு என்று தோன்றுகிறது. பொய்க்காதலாயிருந்தால் பிரிவினால் அது அழிந்து விடுகிறது. உண்மை காதலாயிருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருநெருப்பாய் மூடுகிறது. நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது. நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களையெல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கனை ஒன்றினால் காற்றில் பறக்க செய்து விடுவான் போலிருக்கிறது. சத்ருக்னா, வாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம். கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்றுவிடுவது? ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்தபோது அவருடைய சிரிப்பில் எக்களிப்பு தொனித்தது. மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளையை இந்த கணமே மாற்றிவிடுகிறேன். சத்ருக்னா, நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு வாயுவேக மனோவேகமாய் காஞ்சிக்கு போக வேண்டும். தலைக்காட்டிலிருந்த துர்வீதனுடைய சைன்யம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்துக்கு செல்லட்டும். போவதற்கு முன்னால் ஆயனர் வீட்டுக்கு போய் சிவகாமியை பார்த்துவிட்டு போவதாயிருந்தாலும் போகட்டும். அதற்கு நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை. இதை கேட்டதும் சத்ருக்னனுடைய முகத்திலே தோன்றிய விசித்திரமான புன்னகை, என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போல் இருந்தது.